ஒரு காக்கா கொடிக்கா மரத்துல கூடு கட்டலாம்னு காட்டு வழி உதிரிச்சாம பறக்கலாம்னு போயிருந்திருக்கு. இப்போ போய் எதுக்கு ஒரு சுட்டுக்குருவியை சந்திச்சு கேக்குது இந்த காக்கா. நான் சுட்டுக்குருவே நல்லா இருக்கேன், இந்த பக்கம் என்ன இரவரக்கவா வந்த அப்படின்னு காக்கா கேக்குது. இல்லனே ஒரு சின்ன வீடு கட்டி அதுக்கு உதிரிச்சாம பறக்க வந்த அப்படின்னு சுட்டுக்குருவி சொல்லு. 2 மாடி கட்டி 3வது மாடிக்கு அடித்தளத்துக்கு கொஞ்சம் அரும்புல பறக்கலாம்னு வந்தேன். ஆனா எங்கெங்கே சுத்தி பாக்குறேன் அரும்புல சிக்க மாட்டுது. சிக்கனால ரொம்ப சிறுசா கிடைக்குது. அடித்தளத்துக்கு அரும்புல போட்டா நல்லா இருக்கும், அதுவும் வளர்த்தியான அரும்புல போட்டா இன்னும் நல்லா இருக்கும் அப்படின்னு சுட்டுக்குருவே காக்காட்ட சொல்லுது. காக்கா சொல்லுது, சுட்டுக்குருவே அரும்புல கிடைக்கணும்னா மழை காலத்துல தான் பெருசா கிடைக்கும், வெயில் காலம் எல்லாம் ஓஞ்சு போச்சு, அதனால கிடைக்கிற அரும்புல எடுத்துட்டு போய் வீடு கட்ட பாருங்க அப்படின்னு காக்கா சொல்லுது. அதுக்கு சுட்டுக்குருவி காக்காட்ட கேக்குது, என்ன காக்கானே நீங்க என்ன சொல்லியா வந்தீங்கன்னு கேக்குது சுட்டுக்குருவி. நானும் வீடு கட்டத்தை உதிர்ச்சாம பிறக்க வந்தேன், வந்து வேப்பங்குச்சி கருவலங்குச்சி நல்ல கெட்டியான குச்சியா இப்படி வந்த பக்கம் அது கிடைக்கல, அதனால வேற பக்கம் போய் தேடி பார்க்கலாம்னு போறேன் அப்படின்னு காக்கா சொல்லுது. அந்த வேப்பங்குச்சி கருவலங்குச்சில எனக்கு வீடு கட்டுனா நல்ல கெட்டியா இருக்கு, எத்தனை காத்து மழை வந்தாலும் ஸ்ட்ராங்கா இருக்கும், வேற குச்சியில வீடு கட்டினா ஒரு மலைக்கு தாங்காது, அதனால கருவலங்குச்சி வேப்பங்குச்சியா தேடிக்கிட்டு இருக்கேன். சுட்டுக்குருவி காக்காட்ட கேக்குது, அது என்னன்னு சொல்றேனே அப்படின்னு கேக்குது சுட்டுக்குருவி. சரி கேளு சுட்டுக்குருவி என்னன்னு சொல்றேன் அப்படின்னு காக்கா சொல்லுது. நீங்க எதுக்குன்னு எப்ப பார்த்தாலும் முள்ளு மரத்துலயா பார்த்து வீடு கட்டுறீங்க கேக்குது. அதுக்கு காக்கா கேக்குது, சுட்டுக்குருவி எதுக்கு அவ்வளவு பெரிய தென்னை மரத்தை உயரத்துல போய் இந்த தென்னங்கைய ஓலையில வீடு கட்டுற, அது எதுக்குன்னு நீ முதல்ல அதை சொல்லு, அப்புறம் நான் எதுக்கு முள்ளு மரத்துல வீடு கட்டுறேன்னு சொல்றேன் அப்படின்னு காக்கா சொல்லுது. காக்காண்ணே எதுக்கு தென்னை மரத்தை ஓலை கையீடு கட்டுறேன்டா, அந்த கை ஓலையில என்னை தவிர யாரும் டச் பண்ண முடியாது, அப்படி டச் பண்ணாலும் கீழே விழுந்துருவாங்க, அதனாலதான் தென்னங்கை ஓலையில நான் வீடு கட்டுறேன் அப்படின்னு இந்த குருவி காக்காட்ட சொல்லுது. அதுக்கு காக்கா சொல்லுது, குருவே நீ என் மண்டை தெண்டி விடல, அப்படி இருந்துகிட்டு உனக்கு எத்தனை சிந்தனை இருக்கு, உன்னை விட உருவத்தில் 25 மடங்கு அதிகம், அப்படி இருக்கும்போது எனக்கு எத்தனை யோசனை இருக்கும் அப்படின்னு காக்கா சொல்லுது. இருந்தாலும் நீ கேட்டதுக்காக நான் சொல்றேன், நான் எதுக்கு முள்ளு மரத்துல வீடு கட்டுறேன்னு தெரியுமா, இந்த முள்ளு மரத்துல என்னை தவிர யாரும் போக முடியாது, எனக்கு ரெக்க கெட்டியாக இருக்கு, அந்த முள்ளு குத்தாதனால என் முட்டை பாதுகாப்பா இருக்கிறதுனால முள்ளு மரத்துல நான் வீடு கட்டுறேன். சரிண்ணே காக்கானே நல்ல சரியா பதில் சொன்னீங்கன்னு, வீட்டுக்கு போக நேராச்சு, நான் கிளம்புறேனே அப்படின்னு சுட்டுக்குருவி சொல்லுது. சுட்டுக்குருவி நீ கிளம்பு, போய் எங்கிட்டாலும் போய் உதிரிச்சாம பிறக்கிட்டு நானும் வீட்டுக்கு போறேன். சரி இந்த காக்கா போய் உதிரிச்சாம பிறக்கி வந்து இந்த மரத்துல வீட்டை கட்டி முடிச்சிட்டு சொன்னேன், வீட்டை ஓபன் பண்ணி முட்டையும் போட்டுருச்சு. இப்படி முட்டையை போட்டு இந்த காக்கா இரவரக்க போயிருந்திருக்கு. இப்படி இரவரக்க போறத பார்த்துட்டு ஒரு பிராந்து காக்கா கூட்டுல இருந்த முட்டையை அந்த பிராந்து குத்தி சாப்பிட்டு போயிருச்சு. போகவும் இந்த காக்கா வந்து பார்த்திருக்கு கூட்டை, பார்த்தா அந்த கூட்டுல முட்டையை காணோம். என்னடா நம்ம போட்ட முட்டையை காணோம், அவனே வந்து குத்தி சாப்பிட்டு இப்படி யாரு இந்த முள்ளு மரத்துல வந்து முட்டையை சாப்பிட்டது இந்த காக்கா யோசனை பண்ணது. யோசனை பண்ணி மறுநாள் அந்த கூட்டுல முட்டையை போட்டுட்டு இரவரக்க போயிருக்கு. மறுநாள் இந்த பிராந்து வந்து முட்டையை கொத்தி சாப்பிட்டு இப்படி டெய்லி இந்த காக்கா முட்டையை போட இந்த பிராந்து வந்து சாப்பிட்டுக்கிட்டே தெரிஞ்சிருக்கு. இந்த காக்காவுக்கு பைத்தியமே பிடிக்குது, என்னடா கஷ்டப்பட்டு முட்டையை போட இவனே வந்து சாப்பிட்டு போறான், இவனை யாருன்னு கண்டுபிடிக்கணுமே, கண்டுபிடிச்சா பத்தாது இவனை கொல்லுறதுக்கு ஐடியா பண்ணணும். ஒரு நாள் என்ன பண்ணிருக்கு இந்த காக்கா, நல்லா நாட்டு கருவுல முள்ளு காஞ்சி போன முள்ளு எடுத்துக்கிட்டு இந்த கூட்டை சுத்தி வச்சு மேலாக்க வைக்கப்புள்ள தூவி விட்டுருச்சு. இந்த காக்கா விட்டு ஓரமா ஒளிஞ்சு நின்று பார்த்துருக்கு இந்த காக்கா. அதே மாதிரி இந்த பிராந்து முட்டையை தூக்க வந்திருக்கு. இந்த காக்கா பிராந்த பார்த்துட்டு, பிராந்து நீதானா, என்னடா பண்ணு பாக்குறேன், வேற யாராலும் இந்த கூட்டுக்குள்ள வர முடியாது, நீதானா இந்த சதி செஞ்சது அப்படின்னு யோசனை பண்ணது இந்த காக்கா. அதே மாதிரி இந்த பிராந்து கூட்டுல வச்சு அந்த முட்டையை கொத்தி இருக்கு. கண்ணு மூக்கு தொண்டையெல்லாம் அந்த முள்ளு குத்தி பின்னாடி எட்டி பார்த்துருச்சு. எட்டி பார்த்தோன்னே அந்த பிராந்து துள்ளி குதிச்சு மட்டமல்லாக்க கீழே விழுந்துருச்சு பொத்துண்டு. இதுவும் காக்கா வந்து கேக்குது, வச்ச ஆப்பு போதுமா என்ன வேணுமா அப்படின்னு கேக்குது காக்கா. அதுக்கு இந்த பிராந்து சொல்லுது, காக்கா இந்த சதி நீதான் செஞ்சியா, உன்னை பாரு சும்மா விட மாட்டேன், செஞ்ச சதியை விட நான் செஞ்ச சதி சாதாரண தான் அப்படின்னு காக்கா சொல்லுது. அந்த நீ என்னை விட உருவத்தலும் சரி வீரத்தலும் சரி பெரிய ஆளுதான், என்னை விட ஒரு சாதாரண சின்ன காக்கா முட்டையை கொத்தி சாப்பிடுற எனக்கே நியாயமா, நீ நினைச்சா எத்தனை கொக்கு வாத்து கண்ட குருவியெல்லாம் அடிச்சு சாப்பிட முடியும், அதை விட்டுவிட்டு நான் ஒரு சாதாரண காக்கா முக்கிய முட்டையை போட்டு உத்து பார்த்து வச்சிருக்கேன், யாரும் வம்புக்கும் போறதில்ல யாரும் தும்புக்கும் போறதில்ல, உண்டு என் வேலை இந்த வெட்டி உண்டுமா இருக்கேன், இந்த மாதிரி கண்ட பறவையெல்லாம் நான் வேட்டையாட மாட்டேன், இந்த விபத்துல இறந்து கிடந்தா நான் அதை சாப்பிடுவேன், இது வரைக்கும் எந்த உயிரும் நேரடியா போய் நான் வேட்டையாடினது கிடையாது, முதல் முறையா உன்னை வேட்டையாடி இருக்கேன், அதுவும் என் முட்டையை சாப்பிட்டதுனாலதான் உன்னை வேட்டையாடினேன், என் பசிக்காக வேண்டி உன்னை வேட்டையாட கிடையாது அப்படின்னு காக்கா சொல்லுது. ஏய் காக்கா இந்த பிறவியில் என்றால் இன்னொரு பிறவியில் வந்து உன்னை குத்தி கொல்லாம விட மாட்டேருக்கு காக்கா சொல்லுது. போ மேலே